நீலம் மற்றும் லேர்ன் டெக் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் கெத்து தினேஷ் மற்றும் கலையரசன் நடிப்பில் அதேநாதர் இயக்கத்தில் இயக்குனர் பாரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகமில்ல, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஃபோன் பண்றாங்க, ஃபோன் பண்ணி இதே மாதிரி வெளில இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். இப்போ 2011 பண்ண டைம் அந்த இன்னொரு நாள் மீட் பண்ணலான்றது இன்னைக்கு வரைக்கும் நடக்கலாம். நீங்க கபிலனோட வீட்டு எந்த அளவுக்கு பண்ணது கௌதமோட வீட்டு நீங்க படத்துல பாக்குற நாங்க 2 பேரும் நேர்ல கிடையாது. திரு ஆளுந்துடுற மாதிரி தான் கிளிப்பா அவரும் கடைசி நாள் தான் மச்சா சுட்டு போதுறாங்க, அண்ணன் போதுறாங்க, வரையாடா இருக்காரு. அதுதான் சிரிச்ச முகமா சந்தோஷமா கிட்ட பேசுது. அது வரைக்குமே ஆனா அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டாங்க, இது ஏன் பண்ணீங்க, சும்மா எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தான் சும்மா கேட்பாங்க. அப்புறம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்படியே கடந்து போயிடுச்சு. ஒரு செகண்ட் வச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு அடுத்த செகண்டுக்கு என்னன்னு பார்ப்பேன். எனக்கு 42 செகண்ட் கொடுத்துருக்கேன், போதும் நான் அதை ஒட்டி ஓட்டிடுவேன். அதுதான் பார்த்தா இந்த பக்கம் அவங்க எல்லாம் நடக்குது. கடற்கடன்னு எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆடியோ கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு யார் ரெடியாடா அப்படின்றது. என்னப்பா ரெடியா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, சொன்னாங்க போனாங்க, நீ என்ன அப்படின்றது அப்புறம் வந்தா வருது. ஏன்னா தண்ணி கேட்குற ஆடியோ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணிலாம் கொடுக்க முடியாது பேசுறது. இருந்தா மகத்தமா இருக்கா இல்லையா, யாரோ ஒருத்தர் வருவாங்க. யாரு உண்மையிலே எனக்கு யாருக்கும் தெரியாது. இப்போ நான் படம் ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்துல இருக்கிற டைரக்டர் எனக்கு யாருமே தெரியாது. திடீர்னு வந்தாங்க, அவங்க டீம் வந்தது, நீங்க தான் பண்றீங்க அப்படின்னாங்க. ஓகேவான்னு கேட்கறாங்க. 20 நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு கொஞ்சம் வெளியே இருந்து அவங்க அம்மா குரல் கேட்கும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு அந்த கேட் சத்தம் அவங்க அம்மா குரல் கேட்கும் போதே முடிஞ்சிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு கலங்குதுன்னா நீலம் ஸ்பெஷல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீலம் சினிடாக்ல நம்ம கூட சினிமா பற்றி பேசுவதற்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு இதை பற்றி வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 48 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன முக்கியமான திரைப்படங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த எல்லா திரைப்படங்களையும் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த கேரக்டர் ஒன்று இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃபைட் கிளப்னு இருக்கும். அந்த படத்தில் வந்து அந்த மூவி ரிவ்யூ பண்ணுறாங்க எல்லாருமே வந்து என்ன மீட்டர் கொடுத்தாங்களோ அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம கூட இந்த சினிடாக்கில் வந்து ஆக்டர் கௌதமன் அப்படிங்கிற சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சினிமாங்கிற ஜேர்னி எப்படி எப்படி யோசித்தீங்க, சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமா, இல்லை இது ஆக்சிடென்ட்னு சொல்ல மாட்டேன். 10th படிக்கும்போது நம்ம முதல்ல டிராமா எழுதி அப்படி நடிச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பேப்பர்லாம் எழுத மாட்டோம். அப்படியே எல்லாருக்கும் வாயாலே டைலாக் சொல்லி கொடுத்துருவாரு. அப்படி ஆரம்பிச்சதுதான் அப்படியே போய் காலேஜ் முடிச்சு. காலேஜ்லாம் சீம்லெஸ் இதைதான் பண்ண போறோம். அப்படியே போய் காலேஜ் முடிச்சேன். மெக்கானிக்கல் படிச்சேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்பெட் அந்த நம்ம பொதுவாக சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன், அது ஒரு பிரச்சனை. அதனால அந்த காலையில் 9லேருந்து 6 அது நமக்கு தெரியல. அந்த மாதிரி வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு பெருசா அது நம்ம தெரியல. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா நல்லா பேசுவோம். அப்போ பேசணும்னா ஆர்ஜேயிங் போவோம். ஆர்ஜேயிங் போய் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஆர்ஜேயிங் ஒரு 6 மாதம் போய் கற்றுக்கிட்டேன். அது பாலாஜி ஆர்ஜே கோபிடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் அதை பண்ண முடியல. அது ப்ராப்பராக அதை எடுத்து கொண்டு போய் அதில் ஒரு பிடிக்க இல்லை. அது அப்படியே நம்புக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு மாறிக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணலாம், விஜய் டிவி ஃபோட்டோ பார்த்தேன். ஓகே கணக்கான ஃபோட்டோ கொடுப்போம். அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதை பற்றி எதுவுமே தெரியாமல். அப்புறம் தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னா போர்ட்ஃபோலியோ வேணும். போர்ட்ஃபோலியோ வேணும்னா ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ என்னன்னா லக்கிலி எல்லாமே கிட்ட இருந்தாங்க. அசோக் செல்லாம் என் கிளாஸ்மேட் தான். அவனோட இன்னும் கிரண் குமார்னு ஒருத்தர் இருந்தான். அவன் ஃபோட்டோகிராஃபர். அவன் பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் எடுத்துருவாங்க. நான் சும்மா ஒரு சீரியல் கேட்குறேன் பார்க்கணும்டா எனக்கு வேணும்டாங்க. ஒரு 7 ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அந்த 7 ஃபோட்டோ வச்சு தான் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வருஷம் அந்த ஃபோட்டோ மட்டுமே வச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிக்கிட்டு அதோடய போச்சு. அங்கே ஆரம்பிச்சது தான். அதோடய அப்போதான் ரஞ்சிதா மீட் பண்ணுறேன். ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டிடத்துக்குள்ள லேப்டாப் முன்னாடி ஒரே ஒரு காம்பெக்ட் பண்ணி அப்போ பார்த்தது. நீங்க சொன்ன மாதிரி ஏழைகளே இருந்துச்சு. அதனால பார்த்ததில்லை. நான் சினிமா இந்த மீடியா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து விஜய் ட்ரை பண்றது என்ன பண்றதே தெரியாது. ஆர்ஜே விஜய்க்கு வந்து பணம் கேட்கறது அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்பரான ஒரு வே வந்து நம்மளை கைட் பண்றது ஒருத்தவங்க பணம் நமக்கு வருவாங்க. இல்லை நம்மளே வந்து இல்லை இது கரெக்டாக இருக்காது இப்படின்னு இந்த இப்போ 45லேருந்து ஒரு 50 ஷாப்லையும் பண்ணாங்க.
இப்போ 50 ஏன்னா இப்போ சினிமா தான் ட்ராக் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலே எடுத்து ஃபிலிம் பண்ணலாம். பட் அப்போ நீங்கள் தெரியல, எனக்கு தெரியல, ஆக்சுவலாக எனக்கு தெரியல. அது எனக்கு இப்போ தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லும் போதுமே யோசிச்சு உட்காந்துருவேன். அப்படி என்ன எதனால நல்லதுதான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதத்துல நான் 45 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன்னா அவங்க எல்லாருக்குமே அவங்க நண்பர்கள் இருந்தாங்க அந்த டைம். அவங்கள வச்சு நடிக்க வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஓகே கொடுக்குறாங்க, பண்ணலாம். படம்னு ஒண்ணு தெரியல எனக்கு ஆக்சுவலா. ஒரு 5-6 வருஷம் கழிச்சுதான் ஏன் நீ ஏன் படத்தை நீங்க போட்டோ கொடுக்க மாட்டேன் என்ன எதுன்னு கேட்டா அப்படி ஒண்ணு எப்படி எது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இயற்கை அந்த வழியா ரொம்ப லாங் ரூட் எடுத்தது நல்ல விதமா தான் போயிடுச்சு. எந்த வகையில அப்படின்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி 45 ஷார்ட் கனெக்ட் பண்ணணும். அங்க வேலை செஞ்சவங்க யாருக்கிட்டையுமே நான் பணம் வாங்கல, எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரீயா நம்ம சொல்லி தராங்க, கத்துக்கிறோம். அவங்களுக்கும் லைஃப் நமக்கும் லைஃப். ஓகே இது என்ன பணம் இருக்கு அப்படின்னு அவங்க அதை எப்படி ஆகிட்டு போறாங்க, நம்ம அது பணமாவே பார்க்கல. அப்படியே அந்த 45 பேரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெரிய ஆட்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் சேர்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு, இந்த மாதிரி சின்ன வாய்ப்பு, அது அவங்களால முடிஞ்சது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஐடியா போனா வேற அதுவே தெரியாது. நமக்கு தெரியாது அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கோ டைரக்டரா இருந்தா இல்ல ஒரு அசோசியேட்டா இருக்கணும், இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஏடி, செகண்ட் ஏடி, தேர்ட் ஏடி, லாஸ்ட் ஏடி. நமக்கு இருக்கிற நேரம் எப்படியா பண்ணிட்டா லாஸ்ட் ஏடியா தான் போய் அவங்க தப்பு கிடையாது. அவங்களுக்கும் அது ஒரு படிக்கட்டு. அங்க போய் நம்மளை யோசிச்சு நம்ம ஒண்ணு பண்ணணும். ரஞ்சிதன் ஒன்று சொல்லுவாரு, உனக்கு யாரும் எதுக்கும் ஒண்ணு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, நீ பாட்டு கூட்டிட்டு அது நடக்கணும்ன்றதா கண்டிப்பா நடந்துரும், உழைப்பு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். இவங்க யாரும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க ஒரு கடந்த அந்த காலகட்டத்தில் நம்ம அவங்களோட பயணிக்கும் போது நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணிட்டோம். அதனால அவங்களும் பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட 2 செகண்ட் நம்மளை முன்னாடி தாண்டி எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதை சந்தோஷமா மனநிறைவோட அந்த 2 செகண்ட் ஃப்ரேம் ஓகே, 4 செகண்ட் ஃப்ரேம் ஓகே, அப்படியே படிப்படியா கொஞ்சமா ஒரு 15-16 படத்துக்கிட்ட சின்னதா பண்ணி சின்னது பெருசுலாம் இல்லை, கிடைச்ச இடம் சின்னது அவ்வளவுதான். ஆனா எப்படி சொல்றது, படம் பெருசு இல்லை. ஒரு படம் மட்டும்தான் அழியாத ஒரு பொருள். அழியலாம், மேபி டிஜிட்டல் மாதிரி வேற ஒரு பிளாட்ஃபார்ம் போகும்போது அது அழியலாம். நம்ம உருவம் இருக்கிறது வந்து ஒரு கிஃப்டட் ஒர்க்குன்னு நான் பண்ற ஒரு. அதனால அந்த செகண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப வேல்யூ பண்றேன். ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு பேச்சா இருக்கிற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் இது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம பொறுமையாக போவோம், நமக்கு என்ன நடக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம 45 படம் பண்ணுறோம், 50 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம்னா அது எல்லாத்துலேயுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம எடுத்தவொடனே ஒரு ஃபிலிம் ஃபிலிம் போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு அது எப்படி நம்ம கையாகவும் பட் அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு கிஃப்டபிள் தான் நினைக்கிறோம். டெஸ்டினி மேலே சரண வேறு நிறைய இருக்கு. அது காலம் நகர அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். முழுசா புரிஞ்சுக்கிட்டனாலாம் தெரியல. ஆனா அடிச்சுட்டு போற வரைக்கும் இருந்துக்கிட்டோம்னா அது எங்க போய் முடிக்கணும்னு தெரியும். பயணிக்கிறோம், நல்லா இருக்கு. அது அப்படியே போற வழியில கல்லு மண்ணு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. நம்ம அப்படியே மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கோம். அது போய் மரத்துல முட்டினாலும் அதுதான், இல்லை நம்ம தாண்டி போகும்போது அதனால நிறைய கிளை மரங்களோ இல்லை செடிகளோ வளர்க்குது. ஏன்னா அது எந்த வகையில நாம் பார்க்குறோன்னா நம்ம போகும்போது நமக்கு யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்கும் நம்மளே படம் பண்றோம் அப்படின்னாலுமே ஒரு 4 பேராச்சும் அதுல கஷ்டப்படுறவங்க நல்லா திறமையான ஆட்கள் உள்ள வைக்கணும். அது பெருசா இல்லாம பெரிய ஆட்கள், பெரியது தெரிஞ்சவங்க, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு எடுத்து முன்னாடி வைக்கப்பட்ட தவைகள். அதை நம்ம கொடுக்காம திறமை இருக்கிறவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தாதானே திறமை வெளியே தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஓட நதியில செடிகள் எவ்வளவு தூரம் தானா முளைக்குது அது வேற. நம்மளா ஒண்ணு நட்டு வச்சுட்டு போறது அது வேற. இது எல்லாம் இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஆக்சுவலா. நம்ம வேலை செய்யறத மீறி இப்ப நம்ம அடுத்தது பண்றதுலயுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் ஒரு சிலது வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கும் போதுமே பெருசு வேண்டாம், நம்ம பெருசா மாறும். எதுக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப், ஏன்னா நம்ம தடுக்கிறது அதுதான். பெருசா இருக்குன்னு போது நம்ம சின்னதுல இருந்து பெருசா வரணும்னா அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ சொல்லி வாய்ப்பு கிடைச்சாதான், வாய்ப்பு கிடைக்கலாம் இன்டர்வியூ தருவாங்க. அதுதான் டைலாகாவும் அமைஞ்சிருச்சு. வனிதனை சிரிச்சிருந்தாரு ஆக்சுவலா டைலாக் டேக் முடிக்கும் போது கூட உனக்கே எது நம்பர் இருக்குல்ல, அது வேற ஏப்பா நீ வேற கம்முன்னு இருப்பாரு. இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிட்டோம், நீங்கள் அந்த ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்து பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படமாக இருக்கட்டும், உங்கள் பெரிய படமோ சின்ன படமோ ஃப்ரேமில் 2 செகண்ட் வரும், 10 செகண்ட் வரும், அதுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா ஒரு 4 பேர் இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று தனியாக இருக்குது. எஸ்பெஷலி ஃபைட் கிளப் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஒன்று இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, மேபி ஸ்கிரிப்ட் கேட்டது ஸ்கிரிப்ட்லாம் பெருசா ஃபைட் கிளப்புக்கு கேட்டு தெரிஞ்சுது. டேரக்டரோட ஃபுல் கான்வர்சேஷன் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கதைக்கு என்ன தேவைன்றதை பேசி
அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு. ஏன்னா முக்கால்வாசி அதுல படங்கள் அந்த 15 படம் பண்ணுன்னு சொல்லல, எல்லாத்துலயுமே ஊமை தான், அமைதியா தான் இருப்போம், ஓரமா நிற்போம். ஏன்னா பேசி நடிச்சிடலாம், ஓரளவுக்கு தத்துக்கா புத்துக்கான்னு பண்ணிடலாம். ஆனா வெறுமனே நிக்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா, என்ன பண்றது தெரியும், ஆடுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுல அந்த கேரக்டர் என்ன பண்ணணுன்றத நினைச்சு பார்த்தோம்னா இவ்வளோலாம் யோசிக்காரன்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னமோ ஒண்ணு அமைதியா இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அமைதி தான் இருக்கிறதுலே பெரிய சத்தம்னு நான் நம்புவேன். அதனால அமைதியா இருக்கிறான்னா அங்க அது பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. அதனால அதுக்கு வேல்யூ கொடுக்கணுன்றது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ற டைம்ல இருந்தே அது பிராக்டிஸ் ஆனதுனால பெருசா வரும்போது அதே தானே இதுவும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையா, நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துக்கலாம். ஒரு ஒன் ஷார்ட் அட் டைம், ஒன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அட் டைம்ன்ற மாதிரி கொண்டு போகும்போது அதெல்லாம் வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா அது இப்ப கௌதமன் வந்துட்டு கபிலன் ஜெயிச்ச உடனே கட்டி இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவனை தூக்கி இருக்கலாம், என்னன்னா பண்ணிருக்கலாம். ஆனா யூஸ்வலா அவன் எப்பவுமே அவனை விசில் அடிக்கிற இடம் 2 இடம் இப்படி வச்சிருப்பான், இப்படி வைப்பான், 2 இடத்துல தான் அடிப்பான். அந்த மாதிரி அது பிளான் பண்ணி பண்றதுதான். நம்ம டிஸ்கஸ் பண்ணி எனக்குள்ளே டிஸ்கஸ்னா அவங்க எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், இத்தனை வருஷம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கற்று வச்சிருக்கோம், ஓகே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட்ன்றது அது ஒரு பெரிய ஹாப்பி ஜோன் வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒர்க் ஆகுதான்றது அப்ரூவ் பண்றது டைரக்டர். அது 2 பேருக்குமே ஒரு வேகான வியூ தான் இருக்கும் மிடில். ஓகே நான் நினைச்சு எழுதியிருக்கேன், இவன் பண்ணியிருக்கான், ஓகே அது எப்படி ரிசீவ் ஆகுன்றது தேர்ட் பார்ட், அது பாக்குறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது அவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுன்றது வந்து ஒரு மேஜிக் தான். அதை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குட்டி குட்டி வேர்ஸ் எல்லாம் அந்த கடைசியா அவன் வந்து வச்சு அவன் இது யூஸ்வலா பண்றது தான். பட் அதை மீறி கண் கலங்கி தண்ணி வெளியே வந்திருக்காரு. ஆனா அதே தண்ணி தான் கபிலன் வந்துட்டு எனக்கு நான் யாருக்கு தான் உண்மையா இருந்தேன், வாத்தியாருக்கு சரியான சிஷ்யனால பொருளாட்டி சரியான புருஷனால போதெல்லாம் கண்ணில் தண்ணி ஊத்திடும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கு. ஏன்னா அது ரஞ்சிதனை ஆரம்பிக்கும் போது இது அவரோட சீன், நீங்களாம் எமோஷனலா இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் பேசுறது வச்சு போயிட்டாரு அவர். ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம யோசிச்சு இவ்வளவு ஏன் யோசிக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கௌதம் ஏன் நீங்க ஆரம்பிக்கும் போது கௌதம் சொல்ல எனக்கு ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான கேரக்டர் இருக்கு. அவன் அவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னென்ன அந்த கண்ணீருக்கு பின்னாடி என்னென்ன இருக்கும்னா, அவன் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் படிச்சு மேல கொண்டு வந்து இவனை முன்னிலைப்படுத்தி அவனை மாதிரி ஒரு 10 பேரை கொண்டு வரணுன்ற எண்ணத்துல இருக்கிறவன் வந்து அது ஒரு சீன் கட் ஆக்சுவலா படத்துல. அவங்க ஒய்ஃப் அடிப்பாங்க, அடிக்கும் போது நான் திருப்பி போய் அவர் அடிக்கணும் தான் ஷார்ட் 3 ஷாட் ஆக்சுவலா. அது முரளி அன்னைக்கு நிக்கிறாரு, போயிட்டு அடிக்கன்னு சொல்லிட்டாரு ரஞ்சிதன், நின்று நான் அப்படி அடிக்கல, பொண்டாட்டி அடிக்கிற நீங்களாம் சம்சாரி இடம் போய் அடிக்கணும், அவனை அடிக்கல சட்டை இப்படி போய் பிடிச்சவன் நின்றுட்டேன், ஆரிய பலாரணும்னு வச்சுட்டாப்புல வச்ச உடனே திருப்பி அடிக்கல, நான் அப்படியே கைக்கு கீழே இறங்கிருச்சு, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, 3 ஷாட் முரளி நின்றுட்டே இருக்காரு, கட் ஆகல. அவர் அப்படியே பாக்குறேன், நான் ஆரிய கிளம்பி போயிட்டாப்புல, அப்படியே நிக்கிறேன், ஒரு 2 சைடு மேல பாக்குறேன், கட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம முரளி என்ன வந்து கேட்கறடி உங்களால நான் ஃப்ரேம் வச்சு அதாவது பண்ண வேண்டியது அப்படின்னு. இல்லைன்னா அது என்ன சொல்லல. அப்புறம் என்ன சொல்றாங்க, நம்ம இவனை பார்த்து ஒரு 10 பேர் வரணும்னு ஆசைப்பட்டோம், இவனே நான் அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேன், இவனை என்னால எதுவுமே பண்ண முடியல, இவனே எதுவும் பண்ண முடியல, இவனை பார்த்து வர 10 பேர் என்ன பண்ணுவான், நான் என்ன எல்லாமே உடஞ்சிருச்சு, அப்ப நான் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இவனை நம்பி இப்போ பர்பஸே இல்லாம போயிடுச்சு என்னோட டிராவல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரேஞ்சில. அதனால அப்படியே நின்றுட்டேன்னு சொல்லி முடிக்கிறேன். டே ஓகே நாங்க வந்து சத்தம் வந்துச்சு முடிச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்த சீன்லாம் கௌதம் கபிலன் கிட்ட வந்து அவன் போயிட்டு எல்லாம் நல்ல விஷயம் பேச அமரி கிட்ட பேசிக்கலாம். இந்த டோன் அவன் அவன்கிட்ட எடுக்கவே மாட்டான். ஸோ இந்த டோன் டிஃபரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த டீடைலிங் எல்லாம் குட்டி குட்டியா சேர்த்து இது எல்லாமே உடஞ்சிடுச்சுன்றது தான் கபிலன் வந்துட்டு நான் திரும்பி வரேன்னு போய் சொல்லணும் போது இவன் கண்ணில் தண்ணி போடும். அதுக்கப்புறம் இவன் ஜெயிச்சிட்டான் போது அந்த தண்ணி வராது, நிற்கும், ஓகே நிற்பான் இதுக்கப்புறம் அப்படின்றது. ஸோ இது சின்ன சின்னதா நம்ம பண்ணுறது, இது நோட்டீஸ் ஆகணுன்றதெல்லாம் இல்லை. பட் குட்டி குட்டியா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கிட்ட வந்து சேருதுல, ஓகே எனக்கு கௌதம் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களை அதை பிலீவ் பண்ண வைக்கிறதுல, அதுக்கு இதெல்லாம் குட்டி குட்டியா டியூன் பண்ணி கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்டல் சொன்னா அது கொண்டு போய் சேர்ந்ததுல பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் அடுத்தடுத்து பண்ற விஷயங்கள்ல இன்னும் தைரியமா நம்பிக்கையா ஓகே இது ஒர்க் ஆகுது, தப்பா இருந்ததுன்னா கத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இன்னொன்று அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டேரக்டர் ஒன்று எழுதிக்குவாரு, பட் நீங்க ஸ்பாட்ல வந்து இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், ஹீரோ தானே நம்ம சும்மா தானே நிற்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அந்த எமோஷன் நம்ம கேரி பண்றோம் தான். ஏன்னா நீங்க அந்த இன்டர்வியூல வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். நம்மளை ஹோப் பண்றதுன்னு வந்து நம்மளுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி மாதிரி. நீங்க அந்த இன்டர்வியூல வந்து ஒரு சீனை அழுகிறோம்னா நல்லதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு.
நான் இது வரைக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் நான் நிறையா சினிமா பார்க்குறேன், சினிமா பார்த்து பயணிக்கிறேன், எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஒருவேளை நான் நாளைக்கு ஒரு ஆக்டர் ஆகிறேன், இல்லை நான் ஒரு இடத்துல வந்து நான் டீச்சிங் பண்ணுறேன்னா எனக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருத்தன் வந்து அழுதுட்டு கண்ணா துடைக்கிறாதான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அழுதுட்டு அந்த சொல்லலாம் கொடுக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. செம்ம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க, கேட்க ரொம்ப ஆவலாக. எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குல்ல. நம்ம எப்படி ஒருத்தரை பாக்குறோம், அவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க, நமக்கு அவங்க எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க, நமக்கு அவங்க தேவையா, இந்த இடத்துல அவங்க பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க வந்துட்டு இந்த இடத்துல பேசணும்னு விரும்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு பேசி, ஒரு சில பேர்கிட்ட பேசிக்கலாம் பிரயோஜனமே இல்லை, அவங்கெல்லாம் அப்படியே விட்டுறணும். ஒரு சில பேர்கிட்ட பேசக்கூடாது, அவங்க இன்னமும் அவங்க அதை போராடினாலும் வந்துருப்பாங்க. நீங்க சொல்லி புரியலன்னா அவங்க கிட்ட நீங்க பேசுறது வேஸ்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அப்படியே ஒரு இடங்களை கலெக்டிவா வந்துருமா. இதுதான் கேரக்டரா மாறும். அதுதான் அவங்க டிஃபைனும் பண்ணணும். நான் அவங்களுக்கு இப்போ சொன்ன தெரியுமா, அவங்க கிட்ட கோவப்பட மாட்டேன் அவ்வளவு தூரம். இன்னொரு சீனுமே கட்டு ஆக்சுவலா படத்துலயுமே நம்ம தாக்கப்பட்டதுலயே வந்துட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு ரொம்ப பக்கெட் எடுத்துட்டு போவாப்புல ஃபைட்டுக்கு கொடுக்கும்போது வாத்தியார் தட்டி விட்டுருவாரு பக்கெட்டை. அவர் கோவப்பட்டு வெளில போயிடுவாரு. கோவப்படும் போது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்ல இருக்கும். அந்த படத்துல இன்னொன்னும் பண்ணியிருக்கு, எல்லா டைலாகுமே மூச்சு விடாம தான் பேசியிருப்பேன். ஒரே தமிழ்ல தான் இருக்கும். அந்த நம்ம ஏரியா இருக்குல்ல, அதுவுமே ஒரே மூச்சுல பேசின டைலாக் தான். அதுல வந்துட்டு இவங்க அவ்வளவு கோவப்படவே மாட்டாங்க. வாத்தியார்கள் வந்துட்டு கோவப்பட்ட இடமே இருக்காது. என்ன பேசுறீங்க, செஞ்ச தப்பு சரி பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்களே எப்படி பேசினா அப்படின்ட்டு அந்த இடம் மட்டும்தான். அதுவும் ஒரு கொஸ்டினா தான் இருக்கும், நீ இப்படி பண்ணலாமான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல இவர் இப்படி பண்றாருன்றது வந்துட்டு கௌதமன் அவர் மேல வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே அந்த சீன்ல இருக்கும். அது என்னது, வெள்ளக்காரங்களை சேர்ந்து வெள்ளக்காரங்களை சேர்ந்து பாசிங்கிறது சார்பேட்டா பர்மன் உருவாக்குறாங்க. நம்ம ரேவலுக்குறாங்க எப்படின்னா வாத்தியார் நம்பிட்டே ஓரா பண்றாரு இருக்குது அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அவன் வந்து வாத்தியாரத்தை பேசணும் குத்துவாப்புல. அப்போ இப்ப என்னன்னா இவ்வளவு தூரம் டிஃபரெண்ட் ஒரு இது சொல்றது டெஃபினட்டா ஒருத்தர் மேல வந்துட்டு அக்யூஸ் பண்ற ஆள் கிடையாது. ஸ்டார் படத்துல ஒரு ஸ்டார் படத்துல கூட ஒரு சீன் வரும். அது ஒரு மாதிரி வெறுத்து போய் உலகமே இருந்தது. அவர் வீட்டோட அந்த வாசல்ல நின்று போறவங்க வேலைக்கு தான் பார்த்துட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கறது. இப்போ ஒரு 10-12 வருஷம் இருக்குமா இண்டஸ்ட்ரி? 15-16 வருஷம். ஸோ இப்போ அந்த 16 வருஷத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. பட் ஆனால் அந்த சொசைட்டியும் சரி, ஒரு கட்டத்தில் நம்ம ஃபேமிலியும் சரி, நம்ம மேலே வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு ப்ரெஷர் போடும். ஃபேமிலி தெரிஞ்சோ தெரியாமல் போடும், சொசைட்டி தெரிஞ்சே போகும். நீ என்னவா இருக்க, உனக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்னு. இதை வந்து நீங்க எப்படி இதை பாக்குறீங்க, இல்லை நீங்க வந்து உங்களுக்கு எப்படி இன்னும் இந்த த்ரோவுட் டிராவல்ல இது ஈஸியே கிடையாதுன்னு கேட்டாங்க. 14 வருஷம் வந்து அங்க 10ஆம் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் வந்து இன்னைக்கு வந்து ஏரியாவது பார்க்கலாம், அது வரைக்கும் வர்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதை எப்படி நீங்க சரி பண்ணீங்க, எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கணும்? இது எதுவுமே கன்வின்ஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயமே இல்லை. மற்றவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் எனக்கு பெரும்பாடாக இருந்துச்சு. உண்மை தெரியாமலே நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். நீ சொன்னதுதான் 2010 அப்பா கிட்ட சொல்றேன், நான் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் அதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு. 15 வருஷம் ஆயிடுச்சு. 16வது வருஷம் அடி எடுத்து வச்சிருக்குன்ற மாதிரி. மேபி அப்போ வந்துட்டு இல்லை 16 வருஷம் கழிச்சு தான் இப்படி ஏதோ ஒரு சின்னதா ஒரு இடம் கிடைக்குங்க. இடமே பெருசு தான் எனக்கு பொறுத்து. சின்னது பெருசுங்கிறது வந்து நம்மளா வச்சுக்கிடலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாமே பர்சன்டேஜ்ல நிறைய பேர் சொல்லுவாங்களே டைப் காஸ்டிங் இருக்கு, இந்த மாதிரி தான். ஃபைட் கிளப் பேசுறதுலாம் எனக்கு வந்து அப்படியே அபூர்வமா இருந்துச்சு. அவன் பாருங்க, சார்பேட்டா கௌதமன் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு ஆளு, பேசி பேசுற ஒரு ஆளு. நீங்க இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா ஒரு மாதிரி பயங்கர ரகடா வேற மாதிரி இருக்கேன் போது, அப்போ அந்த டைரக்டர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ஏதோ ஒரு வகையில நீ இத்தனை வருஷம் பயணிச்சதுல கத்துக்கிட்டதுல சரியாதான் ஏதோ ஒன்று கத்து வச்சுருக்க, அதை நீ அடுத்தடுத்து மேம்படுத்தி போறதுக்கு ஒரு சொல்ற வார்த்தை ரொம்ப ஊக்குவிக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஒண்ணு பண்றான் அப்படின்னா அவன் என்ன வேணா பண்ண வைக்கலாம், அதை நான் மாத்திப்பேன், அது 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 பிரச்சனை கிடையாது அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. அவ்வளவுதான். அது ஒன் ஸ்டெப் அட் டைம் நம்ம எடுத்துட்டு போனதான் உண்டு. ஏன்னா நான் கணக்கே வைக்கல, நான் இன்னைக்குள்ள இது ஆயிடுவேன். வீட்டுக்கு தான் சொன்னேன், அப்படி 10 நாள் டைம் கொடுத்துருங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறேன்னா போட்டோ கொடுத்தா வாய்ப்பு கிடைச்சிடும் நம்புற ஆள் தான். சொல்ல ஆள் கிடையாது. கண்டிப்பா இப்ப நான் பாக்குற ஆட்கள் எல்லாத்தையுமே சொல்றேன், போட்டோ கொடுத்தா மட்டும் எல்லாம் நடக்காது, வேலை செய்யணும். நீங்க அது கண்டினியூஸா உங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நவுத்துறதுக்கு நீங்க கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணணும், வேலையை செய்யணும், படிக்கணும், உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணும், நல்ல மனுஷனா இருக்கணும். அதை தாண்டி அது ஏன்னா வேலையில பிரதிபலிச்சிடும் தப்பா நல்லா இருக்கும். எதுவுமே இல்லைன்றப்போ அந்த நல்ல மனுஷன் கொஞ்சம் ஹைட் ஆவான். ஆனா அது முடிஞ்ச வரைக்கும் நல்லதே மட்டும் நினைச்சிட்டு இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் ரொம்ப நம்பும், அந்த கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. நீங்க ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தரை பார்த்து ஏதோ ஒன்று நல்லது அவன் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி,
அதை சுற்றி உங்களுக்கு நல்ல விஷயமாவே வரும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவேன். தப்பு நடந்தாலும் தப்பாக வந்தாலும் அது நம்ம பார்க்கறது நம்ம மேட்ரிக்ஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மீடியா இந்த சினிமா எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப அது கான்சியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பயங்கரமாக இருந்தீங்க, ரீசெண்டாக உங்களோட ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தாங்க. பட் இந்த மென்டல் ஃபிட்னஸ் வந்து அது என்னவா கிட்டத்தட்ட போன கேள்வி இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து ஒரு வெற்றியோ ஒரு தோல்வியோ, இப்போ நீங்கள் சொல்லும்போது சாப்பிட்டா வந்து இவ்வளோ டெலிகேட் சீன் இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பீக்கில் காமிச்சிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம எப்படி கேரி பண்ணுறோம், அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கேரக்டர் விட்டு படம் விட்டு நம்ம என்னவா வரோம், இல்லை ஒரு கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கோம், அந்த கேரக்டர் இல்லை அப்படிங்கும்போது அந்த உங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, உங்கள் சர்க்கிள் கிட்ட நீங்கள் காட்டுறது என்ன இருக்கணும், உங்களை நீங்கள் சுய பரிசோதனை இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது அது எப்படி நான் ஒர்க் தான். நம்ம ரிசல்ட் நான் என்றைக்குமே எடுத்துக்கிறது கிடையாது. எப்படி எடுத்துப்பேன்னா, நமக்கு ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஒப்பீனியனாக சொல்லுவாங்க, அது இப்படி இருக்கு, அது சரியா இருக்கு தவறா இருக்குன்றதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வருவோம். ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு கதை, அது ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான். அந்த வாழ்க்கை வந்து அங்கேயே தான் இருக்க போகுது. அதை தாண்டி ஒரு ஆக்டரா ஒரு பெரிய ப்ளஸ், ஏன்னா நிறைய கதைகளுக்குள்ள நிறைய உயிர்களுக்குள்ள எழுத்துக்களுக்குள்ளும் பயணிக்கலாம். அந்த சத்தத்துக்கு ரொம்ப வேல்யூ இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களோட குரலாக இருக்கும், இது எங்கேயுமே போகிறது இல்லை, டோட்டலி கவர்டு. ஸோ நம்ம என்ன பேசினாலுமே இது இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். ராஜராஜ சோழன் ராஜாக்கள் காலத்துல இருந்தே பேசினதெல்லாம் கூட இங்கே உலாவிட்டு தான் இருக்கும். வார்த்தைகளின் சக்தி இருக்கு. அதனால நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்பு வந்து நான் இன்னைக்கு உதாசீனப்படுறது. ஒரு உதாசீனம்னா அப்படின்னா ஐயோ சின்ன இருக்கு, ஐயோ அது கிடையாது, ஐயோ அது கட் ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே அந்த கதையை உருவாக்கிய தாய் வந்து ஒரு டேரக்டர். அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். அவங்க அதை கொடுக்கறதுல வந்துட்டு அவங்களுக்கு முழு மனசாக இருக்கும்போது நம்ம அந்த உடல் உறுப்பா இருக்கிறோமா, ரத்தமா இருக்கிறோமா, குடலா இருக்கிறோமா, நகமா இருக்கிறோமா, முடியாது எதுவாக இருந்தாலும் அந்த உருவத்தில் நம்ம இருந்தா போதும். அது 150-100 வருஷம் கழிச்சு நம்ம இல்லாதப்போ அது வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு 10 எவ்வளவு வருதோ படங்கள். இப்போ தார்பட்டா வந்து அழியாத ஒரு படமா தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு சின்ன பாட்டா இருக்கும், பெரிய பாட்டா இருக்கும், எதுவாக இருந்தாலுமே நம்ம அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து போடுறோம், அதை பற்றி பேசுகிறோம், அதை வந்து ஆவணப்படுத்தப்படுது அப்படிங்கிறது அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயமா. பெருசாக நம்ம எதுவும் ஆசைப்படலை, அவ்வளோதான். சரணாவே அப்படிங்கிற கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, மட்டகத்தி வந்து ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால உங்களுக்கு கிடைக்காம போச்சு. கற்பனாலாம் வந்து சார்பட்டாவை வந்து கபிலனோட வீட்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு நீங்கள் நினச்ச அந்த ஏரியா இருக்கல நம்ம காலம் வந்து நானே ஒரு 100 டைம் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வேணும், இந்த மாதிரி ஒருத்தவங்க எதுவுமே எதிர்பார்க்காம நீ ஜெயிக்கணும், எங்கெங்கெல்லாம் நீ வந்து மிஸ் ஆகுது அங்கெல்லாம் நம்ம கூட வந்து. ஏன்னா படத்துல வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அந்த கேரக்டர் வந்து. எஸ்பெஷலி அந்த டைலாக்கு அந்த பின்னாடி இருக்கிற பாவஜன் பைக்கார ஃபோட்டோ. ஏன்னா இங்கே வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ சார்பட்டா பரம்பரை உங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படம், அதுக்குள்ள அந்த விஷயங்கள் ஆக்சிடென்ட் தான், எல்லாமே ஆக்சிடென்ட் தான். அதாவது ஆரம்பத்துல அஜித்தன் முதல் படத்துல இருந்து நான் ஒரு மீட் பண்றது எல்லாமே ஒரு மாதிரி அவசரடி சமையலா தான் இருக்கும். அட்டகத்தி வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் சரி ஒரு வாட்டி பாத்துருவோமே அப்படின்னும் போது சும்மா ஒரு ஊர் திருவிழா இருக்கும் போது ஒரு போட்டோ கொடுத்தா அந்த 7 போட்டோ சொன்னால அந்த 7 போட்டோவுமே அமைச்ச இடத்துல வந்து அது இல்லாம போனதுதான் ஒண்ணு. அப்புறம் கால்வாலியுமே ரஜினி சாரோட கடைசி பையனை அந்த லெனின் ரோல் பண்ண வேண்டியதா இருந்தது, அதுவும் இல்லை. அப்புறம் அதை தாண்டி இப்போ இந்த வாய்ப்பு வரும்போது எப்படின்னா கரெக்டாக ஷூட் போகும்போது ஜெனி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கூட டைரக்டர் அவங்களோட பேர். அவங்க ஃபோன் பண்ணி சரவணியில் ஆமாங்க வீடியோ தெரியாம பண்ணிட்டு வச்சுட்டாங்க. எப்போ காலை ஷூட்டிங் அன்னைக்கு எனக்கு வராதான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம் அது நீ தான் பண்றேன்னா அப்புறம் கடைசியாக ஒரு சேஞ்சஸ் இருந்தது. சரி கடைசி விஷயத்துல என்னன்னா மாறலான்ற ஒரு நம்பாசை போது சால்பட்டாவும் அதே மாதிரி ஷூட் போற அன்னைக்கு ஜெனி ஃபோன் பண்றாங்க, அந்த மாதிரி என்ன தெரியாம ஃபோன் பண்ணிட்டீங்களா, தெரியாது இல்லை அதனால உங்களை பார்க்கணும். அப்போ உள்ள போய் பார்த்தா அது பெரிய மேட்ரிக்ஸ். அது உண்மையிலே பாவேல் வந்துட்டு நான் 2011 ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்றோம். அப்போ ஒரு ஆக்டிங் கோச்சா இருக்காரு. அதெல்லாம் தாண்டி அப்படியே நாட்கள் நகருக்கு மெட்ராஸ் பண்றாங்க, எல்லாமே தாண்டி போகுது. ஷூட் அன்னைக்கு பார்த்தா எல்லாம் போயிட்டு உட்காடுறோம். அந்த மாதிரி எல்லாம் கும்பல், பயங்கர கும்பல் உள்ள வெளில உட்காந்துட்டு இருந்தாரு, உஷாரா இருந்தாங்க. உள்ள போறோம், உள்ள போனா ஒரே ஒரு கை வந்து மாட்டு முன்னாடி உட்காந்துட்டு இருந்துச்சு. ஒரே கூட்டம் மேன் இருந்து யாரும் அவன் டவுசர் மாட்டேன் பல்லூட டவுசர் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுட்டு பழைய டீச்சர் எப்படி என்ன சொல்லிட போற மிஞ்சி போனேன் உடா பார்த்துலாம் வரான் இந்த படத்துல பாவாங்கன்னு கட்டி சீட்டு போறீங்களா தானப்பா அப்படின்ற மாதிரி மனநிலையோட போறேன். சின்ன ஆசை, ஓகே இன்னும் நல்லா இருக்கு. பார்த்தாரு வந்துட்டு ஃபுல் தாடி எல்லாம் இவ்வளோ தூரம் வச்சு. அப்போ நான் மாஸ்டர்ல பண்ண வேண்டியதா இருந்தேன். ஆக்சுவலா ஒன்று போனால் வந்துட்டு விஜய் சார் ஒரு இதில் சொல்லி தெரியுமா, அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னும் போது அது கண்ணில் தண்ணியோட இன்னொன்னா அடுத்த வாய்ப்பு கண்ணை மறைச்சிருவாங்க கண்ணீர் அப்படின்னாங்களா. அந்த மாதிரி தான் ஒரு பெரிய கேஸ்டால அதில் பண்ண முடியாமல் போயிடுச்சு.
கேஸ்னா ஒன்றும் இல்லை, சோஷியல் பாலிடிக்ஸ் அதை தாண்டி வந்துட்டு அவங்க கிளீன் ஷேப் பண்ண சொன்னாங்க, பண்றேன்ட்டாங்க. ஓகே, ஏன்னா லோகேஷ் நான் மாநகரம்ல இருந்தே ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட, ஸோ அதனால தெரியும். அப்போ அது முடியலன்னும் போது சரி என்னடா இது அப்படின்ட்டு உட்காரும் போது கிளீன் ஷேப் பண்ணியிருந்தேன்னா சார்பேட்டா பண்ணியிருக்க முடியாது. அது இல்லைன்னு உட்காரும் போது அவங்க பார்த்துட்டு முடியும், இதை எடுத்துட்டு இது முடியும், அதை வச்சுட்டு ஆடியோ சார் மாதிரி இவருக்கும் வச்சிருங்க அப்படின்ட்டாரு கடைசியா. ஏன் ஒன்றும் புரியல. அதான் இந்த போண்டாமணி ரெடி பண்ணுவாங்க தெரியுமா, திருப்பா அப்படின்ற வெளில போறேன், ஜெனி வராங்க, அசிஸ்டன்ட் கோட்டை ரிட்டர்ஸ்லாம் வராங்க, இதுதான் கௌதம், நீங்க சேலரி பேசுங்க, நீங்க போயிட்டு காசு கொடுத்துருங்க, நீங்க போயிட்டு ஆர்டினன்ஸ் கொடுத்துருங்க, நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன். போயிட்டு நான் போய் அப்படியே எனக்கு அளவு எடுத்து தச்ச மாதிரி இருக்கு பேண்ட் சட்டை. அப்போ பாருங்க, ஒரு வருஷம் அந்த லுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால பெரிய விஷயம் நினைக்கிறேன் அவர் பண்ண படம். அதுல வந்துட்டு அவரு நான் பண்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் இல்லை, அந்த வாய்ப்பு அந்த அந்த கதைக்கு கௌதமுக்கு சரணம் கேட்டேன். அவங்க ஒர்க்கா அவங்க கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நமக்கு நாளையில விட்டு 5ஆவது இல்லையா அப்படியே லேசா எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு நான் என் குடும்பம் எப்படியா இருக்கோ அது ஒரு பெரிய எப்படி சொல்றது, வேலைக்கு 15 வருஷம் காத்திருப்பதற்கு இழப்பு கொடுத்த ஒரு சின்ன பரிசு. கிட்டத்தட்ட அவன் சொன்னார் கபிலனோட வெற்றி எந்த அளவுக்கு பண்ண பரிசு கௌதமோட வெற்றி. அது சாப்பிட்டவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா பண்ணா நம்ம இல்லை அண்ணன் கூட இருந்ததோ இல்லை ஆரியா சார் கூட இருந்தோ ஏதாவது நிறைய, அதாவது அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டார். ஆரியானா பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட்ல இருக்கிற ஒரு டைப் அந்த கதைக்கு. ஏன்னா ஆப்ஸ் தெரியணும், தண்ணி குடிக்க கூடாது, ஒரு மாதிரி மிக்சடான இதுல இருக்கணும். 2 பேரும் அப்படியே நீங்க படத்துல பாக்குற நாங்க 2 பேரும் நேர்ல கிடையாது, அப்படியே திரு ஆளுந்துடுற மாதிரி தான் இல்லைன்னா அவரும் கடைசி நல்லா மச்சா சுட்டு போதுறாரு, அரமணி போதுரா வரையாடா இருந்தாரு. அதுதான் சிரிச்ச முகமா சந்தோஷமா கிட்ட பேசுது. அது வரைக்குமே ஏன்னா கான்சன்ட்ரேட்டடா இருக்கணும், உடம்பு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா பாக்ஸிங்கிறதுலாம் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல ரிங்ல முடிஞ்சிடும். பட் அது படம் வேற இல்லை, அது 2 வாட்டி ஜம்ப் பண்ணி அடிக்கிற லைட்டோட இதுக்குலாம் பண்ணா டயர்ட் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் தாண்டி போனாங்க. ரஞ்சித் அண்ணா இதுதான் அந்த சீன் சொன்னேன் இல்லையா, அவங்க மனைவி அடிக்கிற சீக்வன்ஸ், அந்த அழுகுற சீக்வன்ஸ்ன்றது அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வச்சு என்னன்னா அவரோட சீன் சொல்லிட்டாங்க, சாரி நம்ம பண்ணிட்டோம். எனக்கு என்னன்னா இது சரியா நான் பண்ற பண்ணிங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு கை, அதாவது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆற வந்து சட்டையை வச்சு பின்னாடி இருந்து ஒரு கை இருந்துச்சு. ரஞ்சித் அண்ணன் எடுத்துட்டு போயிட்டு சூப்பரா. இன்னைக்கு வரைக்கும் படத்துல அதான் சொல்ல தெரியுமா, ஆரம்பத்துல எப்படி பண்ணேன்னு சொன்னது இல்லை. அந்த நாள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வாட்டி சொல்லிட்டேன். சூப்பரா பண்ணிருந்தேன், செம்மையா இருந்தது. அந்த பக்கம் போயிடாதுன்றது வந்து ஆரியா வந்து அவரு பயங்கர, அவருதான் அந்த ரைஸ் அந்த இடத்துல. அவரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னாரு, ஆனா நான் தம் கட்டி கொண்டு பண்ணா நீங்க ஓரமா நீங்க அப்படின்னு. இவரு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்டிருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்பலாம் அவன் ஏன் அதை பண்ணான்னு சொல்லி ஜெய் அண்ணன் ப்ளூ ஸ்டார் அவர்கிட்ட கேட்டு, அப்புறம் சுரேஷ் மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க, எதுக்கம்மா அநியாயத்துக்கு அந்த இடத்துல ஓவரா ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒருத்தரையும் சொல்லியிருந்தேன், இருக்குதா. ஓ அப்படியா, சரி ஓகே. ஜாலியா தான் போச்சு. அந்த டயலாக் உருவானதுமே ஒரு ஃபன் மூமெண்ட் தான். ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. அதான் லாஸ்ட் நாள் எல்லாம் ஏற கட்டிட்டு இருந்தாங்க. ஹார்பர்ல இருந்து கிளம்பியாச்சு. ஓகே இன்னையோட பேக்கப் அப்படின்னு ஃபுல் ஜாலியாக இருக்கும். ஸோ 45 நாள் 50 நாள் டே நைட் ஷூட் போச்சு. கிளம்புறப்பதான் பார்த்தா தமிழ் பிரபா நான் ஓடியாந்துட்டு என்ன நீ அண்ணன் ட்விட்டர்ல ஒன்று போட்டிருந்தாருல, ஆமாடா அது நீங்க தான் பேசுறீங்க, சரி ஓகே சரி இன்னொரு நாள் அடிப்பாங்க போல இருக்குதுன்னு நினைச்சா அந்த பக்கம் எல்லாம் ஜரூரம் மூட்டை ஏறுது. அம்பேத்கர் போட்டோ சார் இருக்கு, இந்த பக்கம் எல்லாம் வரிசையா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொடுக்கல, நிறைய மாத்துவாங்க ஸ்பாட்ல. பார்த்தா இந்த பக்கம் எல்லாம் நடக்குது, கடற்கடன்னு எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆரியா கையை கட்டி இப்படி நின்றுட்டு இருக்கப்ப நம்மளுக்கு யார் ரெடியாடா அப்படின்றாரு. என்னப்பா ரெடியா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, சொன்னாங்க போனாங்க நீ என்ன அப்படின்ட்டு அப்புறம் வந்தா வருது. அப்படியே நிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்ப டைலாக் படிச்சு முடிக்கிற சிரிக்கிறாரு அவர் அங்க இருந்து. ஏன்னா தண்ணி கேட்கிற ஆடியோ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணிலாம் கொடுக்க முடியாது இருந்தா பதட்டமா இருக்கா இல்லையா. ஏன்னா நம்ம அது வரைக்கும் ஒரு அமைதியாவே இருந்து பிரேம்ல இருந்து பஞ்ச் ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப எக்ஸசிவா எனர்ஜி போட்டு பேசுறது அண்ட் தம் கட்டி பேசலான்றதும் முடிவு ஒரே மூச்சுல. அது சொல்லவும் ஒரு 5-6 டே கிட்ட போச்சு. தலையிலே பேசிட்டோம் அப்படின்ட்டு சிரிக்கிறாரு அவரு. டே ஃப்ரீயா ஜாலியா பண்றாரு. அதுக்கப்புறம் அது ஒரே ஷாட் தான் போச்சு. அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ஆனா ஹோப் எனக்கு ரஞ்சித் நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு பயங்கர மென்டர். டைரக்டர் தாண்டி நல்ல மென்டர். நமக்கு
நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி கடந்து போறதுன்றது. கடந்து போனான்னு வைங்களேன், அங்கேயே ஸ்டாக்னேட் ஆயிடுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் தேவை ஆக்சுவலா லைஃப். அப்படி இருந்து கிரியேட் ஆனதுதான் அப்படியே டைவர்ட் ஆகி கேட்ட கொஸ்டின் லாங்குவேஜ் அப்படியே அந்த நிறைய பேசாம மட்டும் நீங்க அப்படியே நிறைய இருக்கு. அதாவது ஒரு நாள் 2 நாள் பழக்கம் இல்லை இல்லையா? ஏன்னா நான் அதிகமா டார்ச்சர் பண்ண ஆள்ல வாய்ப்பு கேட்டுலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஏன்னா தெரியும் என்ன நடக்கும்னு. நேரம் போவோம், கூடுவோம், கை கொடுப்பாரு, கை கட்டி பிடிச்சி கண்ணு கலங்கி சரி நான் பாத்துக்கலாம்டா அப்படின்னு அனுப்புவாரு, நம்மளும் வந்துடும். இதெல்லாம் ரெகுலர் தான். அதனால நம்ம வாய்ப்பு பெருசா கேட்க மாட்டேன். என்னன்னா இந்த மாதிரி இப்படி நடக்குதுண்ணே, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேல நம்ம லோடு போடுவோம்ல, அந்த பெரிய லோடு பர்சன் அவராக தான் இருந்தாரு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அறிவுரை சொல்லி பொறுமையா வந்துட்டு நம்மள இன்னும் இல்லை ஒரு வேலை, இந்த வேலைக்கு போனா சம்பளத்துக்கு விடுவாங்க. இந்த சம்பளம் கொடுத்தவொடனே உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு ஒரு வேலையை கற்றுக்கிறேன். இந்த வேலையை நீ அன்றாடம் பண்றதுல வந்து நீ நான் முதல்ல பார்க்கும்போது பயங்கரமா சிரிச்சு ஜாலியா பேசிட்டேன். ஏன் மூஞ்சே உனக்கு ஒரு மாதிரி அப்படி இருக்கக்கூடாது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சாப்பிட்ட வாழ்க்கை. எந்த லாஸ்ட் நாள் நான் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான், பார்க்கவே கஷ்டமா இருந்தது எனக்கு, அதனால தான் நான் இன்னும் பெருசா பண்ணலான்றாங்க நம்ம அப்படின்னு சொல்லிதான். சரி எனக்கு அதை தாண்டி நான் என்ன பண்ணேன் எது பண்ணலாம் கேட்க எனக்கு ஒரு மனசு வரல, பண்ணிட்டேன் போதும். நான் அதனாலதான் திருப்பி நான் அவங்ககிட்ட வரேன்னா உன்னை சந்தோஷப்படுத்துறாங்க தான் சொன்னேன். வந்து அடுத்த வருஷம் வேலையை தான் போயிட்டு இருக்கு. இந்த போட்டோ அதாவது அப்படிங்களா இல்லை அடுத்து ஏதாவது பெரிய படங்கள் ஏதாவது பண்றீங்களா? அதுவா? ஆமா போட்டேன். மேல வந்து கீழே வந்து கண்ட எனக்கு அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்டைல் சார் சொல்லி ஒன்றும் வந்து இல்லை, அவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது நானும் அது சொல்லக்கூடாது, ப்ரொடக்ஷன் சைடில் வந்து தான் இருக்கும். நல்ல விஷயமே இருக்கு, ரொம்ப நல்ல விஷயமே இப்படி சீக்கிரம். இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் அதுதான் சொல்ல முடியாது. இல்ல அதுதான் போயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 6-7 மாசமா அதுதான் முடிச்சோட போயிட்டு இருக்கு ஒர்க்கு. ஸோ அதை தாண்டி 2 படம் கமிட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இது முடிச்சவங்க தான் ஆரம்பிக்கணும். எதுவுமே சொல்ல முடியாது ஒரு சூழல் இருக்கிறாரு. பட் அடுத்த வருஷம் டெஃபினட்டா நம்ம சந்திக்குவோம். அப்போ இன்னும் நிறைய காய் கட்டி வச்சிருக்கிறாரு, எதையும் பேச முடியாத ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல இருக்கிற ஒரு ஆளை பத்தி கொஞ்சம் வந்துட்டு பேசணும். ஆனா அந்த போஸ்ட் பார்த்தேன் நீங்க ஸ்கிப் பண்ணும்போது அப்புறம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமா நான் ஃபாலோ பண்ணி ஃபைனலி இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படின்னு மீட் பண்ண. ஆக்சுவலா வந்து இது ரஞ்சிதா எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு நீளம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பேசுறப்ப நான் அவரோட பயணிக்கு போது இது மாதிரி ஒண்ணு இருக்கு, மேல் பிரச்சனை ஆரம்பிப்போம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு செட்டப் அவர் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடம் நம்ம இருக்கிறோம் வந்திருக்கோம் அப்படின்னு ஓகே சூப்பர். தேங்க்யூலாம் இவ்வளோ நேரம் உங்களோட டைம்லேயே எங்களுக்காக தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிலப்பரமாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.